சீரும் சிறப்புமாக நம்ம சேலம் வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒரு பண்டிகை வருதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே நடக்கிற கலை நிகழ்ச்சி, அந்த லைட்டு, அடடடா எத்தனை மேளங்கள், விதவிதமான மேளம். லைவு பாருங்கள், சீலநாயக்கம்பட்டி சிறப்பு நிகழ்ச்சின்னு போட்டிருப்பேன், 2 நிகழ்ச்சி போட்டிருப்பேன் லைவில். அதை பாருங்கள், அப்படியே கடைசியாக வண்டி வேடிக்கை நைட்டு வான வேடிக்கை அதை பார்க்கல நாங்கள். வண்டி வேடிக்கையில் ஒரு மூலம் 2 மூலம் இல்லைங்க, தமிழ்நாட்டு மூலமே 4 3 அது போட்டிருப்பேன் பாருங்கள். கேரளா மேலே ஒன்று சும்மா செம பின்னி எடுத்துட்டேன், காது பஞ்சாக பறந்துடும் போங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பாருங்க, வண்டி வேடிக்கை நடக்குது. வண்டி வேடிக்கைக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு வீட்டில் நான் வந்து அந்த பூ பார்த்துருப்பீங்கள, அதை எடுத்தேன். அழகாக அப்படியே அந்த வீடே பூஞ்சோலையாக சூழ்ந்து இருக்குதுன்னா பார்த்துக்குங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இருந்தாலும் அதை எடுத்தேன், யாரும் இல்லை, பார்த்து சொல்லலை, எதுவும் திட்டலை. அப்புறம் இதெல்லாம் வண்டி வேடிக்கை நடக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு அத்தனை மேளங்கள் வந்துச்சு. ஒரு சின்ன வேஷம்லாம், கரடி வேஷம், ஏதோ ஒரு 2 3 வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் லைவில் இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், வண்டி வேடிக்கை ஒன்றுக்கு தான் லைட்டு போட்டுட்ருக்காங்க, மீதியெல்லாம் இன்னும் உள்ளே வேறு ஒரு வீட்டுக்குள்ளே வேஷம் போட்டுக்கிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய வண்டி, எத்தனை வண்டினே தெரியல, எவ்வளவு சேலமுலாம் தெரியல. ஆஹா ஓஹோன்னு செம்ம, சும்மா சொல்லக்கூடாதுங்க. சேலம் சீலநாயக்கம்பட்டி மாரியம்மன், ஸ்ரீ மாரியம்மன் திருவிழான்னா கோலாகலம்தான். எவ்வளவு பணம் இருக்கும்னு தெரியாது. நிறைய பெரிய பெரிய பிள்ளைங்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது நமக்கு இந்த படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, ப்ரொடியூசர் யாராவது இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் யாரை நம்ம தெரியும். ஆனால் ஒருத்தர் பேசினார், அவ்வளோ ஒரு சிறப்பாக சொல்கிறாரு. யாருக்கும் கட்டாய வரியே கிடையாதான், வேணுங்கிறவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நல்ல வேண்டுதல் வச்சதெல்லாம் பழிக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க. சூப்பர், அவர் சொல்லக்குள்ளே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு வழியாக அந்த வண்டி வேடிக்கையெல்லாம் அப்போ ரெடி பண்ணங்காட்டி நமக்கு இருட்டாயிரும். நான் வந்துட்டேன். இங்கே வந்து அந்த முகப்பில் முன்னாடி ஒரே லைட் வெளிச்சமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு கோயிலுக்கு போகிற வழியில். அதை மட்டும் அப்படியே சீரியல் பல்பெலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு வந்தேன். கேமராலாம் கண்ணா பின்னாடி தான் ஆடி இருக்கும். கேமரா வீடியோவெல்லாம் கவனிக்காதீங்க, நான் என்ன பேசுகிறேங்கிறத மட்டும் கவனிங்க தயவு செஞ்சு. லைவ் பாருங்கள், அதில் பாருங்கள் என்னென்ன தான் மேளங்கள்னு, அது எத்தனை பேர் அதில் அடிக்கிறாங்க. சும்மா செம்ம அடிச்சிட்ருக்காங்க. பயங்கர பட்டாசு கிளப்பிட்டாங்க. காதெல்லாம் அப்படியே பிஞ்சு ரத்தம் வராத வழி ஒரே வழி தான். அது மட்டும் இல்லைங்க, வண்டி வேடிக்கை வரக்குள்ள இவங்க கூடவே அடிச்சுட்டு வருவாங்களாமா. அதுவும் நைட்டு 12 மணி ஆயிரமா வந்து கோயிலில் மறுபடியும் வண்டியெல்லாம் நின்று மோளமெல்லாம் அடங்குறதுக்கு அவ்வளோ தூரம் அடிச்சுட்டு வருவாங்களாமா. எப்படி தான் அடிப்பாங்களோ, இந்த போடுறாங்களே. அப்புறம் அதெல்லாம் பார்க்கணுன்னு தான் ஆசை, ஆனால் பொழுதாயிடுச்சுல்ல, அங்கே இருக்க முடியாது. அது வேறு, அங்கே யாரும் ரிலேஷன் இல்லை. கோயில் சிறப்பானதுன்னு சொன்னாங்களா. சீலநாயக்கம்பட்டியில் மாரியம்மன் கோயில் தான் அவ்வளோ பிரசித்தின்னு சொல்லவும், சரி அது என்னன்னு தான் போய் பார்க்கலாமேன்னு போனதுனால தான். அது அப்புறம் அங்கே ஒரு ரிலேஷன் இருந்தாங்க, பேசுனாங்க தான். நம்ம எப்படி போய் அங்கே இருக்கிறது அப்படின்ட்டு நான் போகலை. ஆனால் ரொம்ப தூரமாக வந்திருக்கோம், கூடவே இருந்து லைட்டெல்லாம் செம்மையாக இருந்திருக்கோம். அப்படியே வண்டி வேடிக்கையெல்லாம் சொல்லவே தேவை, அத்தனை வேஷங்களும் வந்திருக்கோம். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக தான் இருந்திருக்கோம். பார்த்து வீடியோ கூட தான் போட்டிருக்கலாம். சரி வந்தாச்சு, இதுக்கு மேலே அங்கே போய் அது பேசி எதுக்காகுது. இது வந்து என்னென்னா, நான் அந்த முகப்பெல்லாம் எடுத்தேன், வந்து வெளிச்சம் இல்லாத லைவில் போட்டிருக்கேன். அந்த இது மாரியம்மன் கோயிலுக்கு போகிற வழி லைட் வெளிச்செல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். இது வந்து எங்கே எடுத்த வீடியோனா, சேலம் தாதாக்காப்பட்டி கேட்டில் சக்தி காளியம்மன் கோயிலில் இருந்து அப்படியே நடந்து போனேன். எங்கே ராஜராஜன் காளியம்மன் கோயிலுக்கு, ராஜராஜ காளியம்மன் கோயிலில் போய் அங்கே வீடியோ எடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் போனேன். இங்கே சக்தி காளியம்மன் கோயிலில் எடுத்த வீடியோக்கள் இருக்குது, அது நாளைக்கு கண்டிப்பாக போடுவேன். பாருங்கள், எல்லா வீடியோக்களையும் பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் ஃபோனை எடுத்துகிட்டு போகக்குள்ள போலீஸ் வண்டியை பார்த்தா பயந்தாங்க. என்னன்னா டக்குன்னு பிடிங்கிட்ட, என்னம்மா வீடியோ எங்களையெல்லாம் கவர் பண்ணி எடுக்கிறியா அப்படின்னு பிடிங்கிட்டா என்ன பண்ணுறது. அதுக்கு கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் போவேன்.
எங்கே பார்த்தாலும் போலீஸை கண்டாலும் பயம், வேறு யாராவது ஏன் என் ஃபோட்டோ எடுத்தேன்னு ஃபோனை பிடிக்கிறவங்களோன்னு பயந்து தான் ஒவ்வொருமே எடுக்கிறேன். அதுவும் வந்து இந்த ரோட்டில் வந்து ஜங்ஷன் மாதிரி போகிற வண்டிலாம் வர்ற இடத்துல எடுக்கிறதுனா பயம்தான், கொஞ்சம் மனசுக்குள்ளே பயம்தான். இங்கே வந்து ராஜராஜ காளியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோமா, அங்கே பாருங்க அலங்காரத்தை, அருமையான அலங்காரம் சூப்பராக இருக்குது. உள்ள சாமியும் அற்புதமாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நான் போய் வந்து இதில் எடுத்துட்டேன், லைவில் வரும் பாருங்கள், லைவில் போட்டிருக்கேன். அவ்வளோ அருமையான அலங்காரம். வாழை மரம், தேங்காய், அதே போல் அந்த ஏதோ பச்சை பசேல்னு இருக்கே அது வந்து இதெல்லாமே கட்டியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்க. முன்னாடி உள்ள விநாயகர் இருக்கார், இது ஈஸ்வரர் இருக்கார், சனி பகவான் வந்து அதுதான் ராகேது புதன் சந்திரன் சொல்லி நவகிரகங்கள் அவங்க இருக்காங்க. இன்னும் என்ன ஏதோ 2-3 சாமிங்கெல்லாம் நிறைய முக்கியமான கடவுள்லாம் அங்கே இருக்காங்க. உள்ள இடம் நல்லா இருக்குது, விஸ்தாரமாக இருக்குது. அதனால் இன்னும் கடவுள்லாம் நிறைய இருக்காங்க. சென்ட்ரலில் தான் நம்ம ராஜராஜ காளியம்மன் குடிகொண்டு இருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பொங்கல் வச்சாங்க, கோழிச்சாவல் எடுத்தாங்க, அன்னதானமும் நடந்துச்சு, எல்லாம் சிறப்பாக நடந்தது. அங்கே வர முன்னாடி முகப்பு இதுதான். நைட்டில் எடுத்துருந்தா அந்த லைட் வெளிச்சம் அப்படியே பல அழகாக இருந்திருக்கும். என்னென்ன டிசைனில் தான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் எங்கெங்கே தான் எடுக்கிறது, அதுக்காக தான் போய் செல்லாய்க்க முடியலையாவது எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் முகப்பு எடுத்துக்கிட்டு வந்தேன். இங்கெல்லாம் இறங்க முடியாது, நைட் ஆகிடுதா, கொஞ்சம் பயம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக இதெல்லாம் இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் போய் எடுக்கணும்னு ஒரு ஆர்வம். பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நீங்கள் போய் நேரில் பார்க்குறத விட வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு கோயிலில் எந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, சாமி எந்த மாதிரி இருக்குது, அங்கே வந்து தேங்காய் எப்படி கட்டிருக்காங்க, வாழைமரம் எப்படி கட்டிருக்காங்க, வண்டி எப்படி எடுத்திருக்காங்க, சாப்பாடு எப்படி போடுறாங்க, பொங்கல் எப்படி வைக்கிறாங்க, எல்லாமே பார்த்துக்கலாம். அது வந்து நீங்கள் வீடியோவில் தான் பார்க்கணும். வீடியோவில் பார்க்கணுன்னு இல்லை, உங்கள் ஊரில் பார்ப்பீங்க. இந்த ஊரில் சேலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். ஸ்கூல் பொண்ணுங்கன்னு நினைக்கிறேன், சாப்பாடு வாங்கிக்கிட்டு அப்படியே ஸ்லோவில் போகிறாங்க. ஸ்லோவில் அவங்க போகல, அவங்க வேகமாக தான் போனாங்க. நான் தான் அப்படி ஸ்லோவில் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான். இடம் வந்து இப்போ கூழ் காய்ச்சிட்ருக்காங்க இந்த அம்மா வேறு. அது என்ன கூழ், ஆரியக்கூழ் காய்ச்சிட்ருக்காங்க. அடுத்தது வந்து இப்போ அன்னதானம் முடிஞ்சால் அடுத்தது கூழ் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே சிறப்பாக இருந்தது. சரி, இங்கே எல்லாம் ஓரளவுக்கு 2 நாளாக பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் சீலநாயக்கம்பட்டி மாரியம்மன் கோயிலுக்கு போனேன். அங்கே போய் தான் இந்த மேலதாளம், அதுதான் இந்த வீடியோவில் முதல் பாகம் பூராமே சீலநாயக்கம்பட்டி நடத்துது. பின்னாடி வர பாகம் எல்லாமே இங்கே ராஜராஜ காளியம்மன் கோயிலில் எடுத்ததும் பாருங்கள்.